ஒரு காதல். போ. மறுபடியும் சாம்பார் வாங்கிட வேண்டியதுதான். சாம்பார் எடுத்துக்கிட்டு சாவித்திரி வருவான்னு பார்த்தா சம்பந்தமே இல்லாம இவ வராளே. நம்ம பேசாம ரசத்துக்கே போயிட வேண்டியதுதான். எனக்கு ரசம். ரசம் கொடுங்கண்ணே. ஐயோ நிஷா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நிஷா? ஐயோ, சாப்பாடுல ஊத்துவேன்னு பார்த்தா என் சட்டையில ஊத்தி வச்சிருக்க. உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம்? வேலை தெரிஞ்சவங்க செய்ய போறாங்க. யார் ஒண்ணு இதெல்லாம் செய்ய சொன்னது? ஐயோ, மறிக்கிறாளே. சாப்பிடு. சாப்பிடுங்க சார். அப்புறம் தொடச்சுக்கலாம். சாப்பிடுங்க. நல்ல வேலை, நான் தப்பிச்சேன். சார், சார், உங்க சட்டையை கழட்டி கொடுங்க சார். நான் வாஷ் பண்ணி உடனே கொடுத்துறேன். சார், சார், உங்க சட்டையை கழட்டி கொடுங்க சார். நான் வாஷ் பண்ணி உடனே கொடுத்துறேன். இல்ல பரவாயில்ல, இதை வாஷ் பண்ணா காய ரொம்ப நேரம் ஆகும். நான் வேணா ரூமுக்கு போய் மாத்திட்டு வந்துடுறேன். சார், ரூமுக்கு இப்படியே போவீங்க? வேண்டாம் சார். பாக்குறவங்களுக்கு இங்க நடந்தது தெரியாது. பார்த்த உடனே கேலி பண்ணிட்டா கஷ்டமா போயிடும். நீங்க கொடுங்க, நான் உடனே வாஷ் பண்ணி காய வச்சு கொடுக்கறேன். உடனே வாஷ் பண்ணிடலாம், ஆனா எப்படி காய வைக்கிறது? நீங்க கொடுங்க சார். எவ்வளவு குயிக்கா துவச்சு காய வைக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கொடுக்கறேன். சார், யோசிக்காதீங்க சார். ஒரு குருவுக்கு சிஷ்யை பண்ற பணிவிட தான் இது. கொடுங்க.